நேற்று வேளாண் ஹோட்டல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இதுக்கு வந்து பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹெல்மெட் போடல. ஹெல்மெட் போட்டிருந்தா இந்த மாதிரி உயிரிழப்பை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி குமரன் ரோட்டில் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கணவன் கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க. அப்புறம் பீலமேடு இப்போ ரீசெண்டாக ஒரு 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவுமே அதே மாதிரி தான் வந்து கணவன் முன்னாடியே வந்து மனைவி வந்து இறக்குறாங்க. இதுவுமே 2 வீலரில் போனது தான். அதுபோக வந்து சென்னையில் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்க அம்மா முன்னாடியே அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டி ஓட்டுறவங்க வந்து சேஃபாக இருக்காங்க. வண்டி பின்னாடி இருக்கிறவங்க மாத்திரம் இறந்து போகிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பெண்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டியில் வந்து பின்னாடி உட்காரும் போது பார்த்திங்கன்னா ஒன் சைடாக வந்து உட்காராங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வண்டி வந்து போகும்போது பேலன்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி ஓட்டுறவர் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து காலை வச்சு தாங்கிக்குவார். ஆனால் அந்த பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப வசதியாக உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி உட்கார்ற பெண்கள் அந்த வண்டி பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது அப்படி சாயும் போது அவங்க அப்படி வந்து விழுந்துடுறாங்க. பின்னாடி வரக்கூடிய வாகனம் வந்து அவங்கள அடிச்சது. அதனால் வந்து பெண்கள் நீங்கள் வண்டியில் உட்காரும்போது எப்பவுமே வந்து 2 பக்கம் கால் போட்டு உட்கார்றது தான் வந்து உங்களுக்கு வந்து சிறந்தது. இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது.